Hi students, இப்போ நம்ம exercise 2.11 பார்க்கலாம். exercise 2.11ல 6 sum பார்க்கலாம். sum என்ன நமக்கு 7 plus root 6 by 3 minus root 2. இதை நம்ம simplify பண்ணோம். நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் பார்த்துப்பீங்கலாம். இதுதான் நம்ம இரேஷன் தான் என்ன பண்ண நமக்கு இந்த டினாமினேட்டர் வந்து இரேஷன் வரும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணோம் நமக்கு கான்ஜுகேட் எடுத்து மல்டி பண்ணுமா, அதாவது டினாமினேட்டருக்கு கான்ஜுகேட் வேணும். அப்புறம் 3 மைனஸ்னா இங்கே வரும் 3 ப்ளஸ் ரூட் 2 பை 3 ப்ளஸ் ரூட் 2 சரிங்களா. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்டு ஏஎம்எஸ் ஃபார்ம் தான். ஏ ஸ்கொயர்னா 3 ஸ்கொயரா மைனஸ் ரூட் 2 ஸ்கொயர் பி ஸ்கொயர் சரிங்களா. ஏ ப்ளஸ் பி ஏஎம்எஸ் ஃபார்ம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதான் பண்ணிக்கலாம். இப்போ மேலே மல்டி பண்ணாமல் இங்கே ஃபர்ஸ்ட் இதை மல்டி பண்ணுங்க, செகண்ட் இது மல்டி பண்ணணும் சரிங்களா. அப்போ 7 into 3 20 போட்டுவா 21. நெக்ஸ்ட் 7 into ரூட் வரும், 7 ரூட் வந்துடும். அதே போல் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ ரூட் 6 வச்சு மல்டி பண்ணணும். ரூட் 6 into 3 3 root 6. நெக்ஸ்ட் இந்த ரூட் 6 into ரூட் 2 ரூட் 12. இப்போ நமக்கு லைக் டேர்ம்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். இந்த லைக் டேர்ம்ஸ் எதுவும் இல்லைன்னு நீங்கள் 21 ப்ளஸ் 7 root 2 ப்ளஸ் 3 root 6. இது 12 ரூட் 12 தெரியும் நமக்கு 2 போட்டால் 6 2 போட்டால் 3. அப்புறம் பண்ணலாம் 4 into 3 ஒரு 2 தெரியும் உங்களுக்கு, 2 2 ஒரு 2 3 அப்புறம் பண்ணலாம் 2 root 3 போடலாம். இல்லை நீங்கள் 12 4 into 3 எடுத்தீங்கன்னா 4 root 3 வரும், 2 வந்துடும். 2 root 3 இருந்தாலும் கீழே நமக்கு 9 மைனஸ் 2 வரும்ல, ஏன்னா ரூட் 2 ஸ்டெப்னா வரும் 2 சரிங்களா. அப்போ ஆன்சர் 7 வந்துடுமா, அப்படியே போடுங்கல்ல. மேலே என்ன எதுவுமே பண்ண முடியாது நியூமரேட்டரை, ஏன்னா எதுவுமே லைக் டேர்ம்ஸ் இல்லை. ரூட் 6 இருக்குது, ரூட் 3 இருக்குது, ரூட் 2 இருக்கும்போது நமக்கு எதுவும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ண முடியாது. இந்த பை சம் மட்டும் அப்படியே போடுங்க. இல்லை 9th அப்புறம் சம்ஸ் ஆகலாம். ரொம்ப இங்கே பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ப்ளஸ் 1 பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க, ஒரு டிவைஸ் பண்ணுறோம் அவ்வளோதான். இட்ரேஷன் நம்பர்ஸ் தான்.